அஸ்லாம் குமார். என்னதான் இட்லிக்கு பலவிதமா சைட் டிஷ் செஞ்சாலும், இந்த இட்லி பொடி மாரி ஒரு அல்டிமேட்டான காம்பினேஷன் கிடையவே கிடையாது. அதுவும் இந்த கருப்பு உளுந்து இட்லி பொடி செஞ்சு பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுக்கு ஒரு பேன்ல 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. அதில ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அது கூடவே கடலை பருப்பு ஒரு 1/2 கப் எடுத்து வறுத்துக்கோங்க. அது கலர் மாறி நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுருங்க. தென் அதே பேன்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு கருப்பு எள்ள சேர்த்துட்டு, அதையும் நல்லா அது வெடிக்க ஆரம்பிக்கும் பாருங்க. அந்த டைம்ல மாத்திக்கோங்க. தென் கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிட்டு, ஒரு 10, 15 மிளகாய், ஒரு 5, 6 பல்லு பூண்டு, கொஞ்சமா மிளகு, கொஞ்சமா ஜீரகம், கறிவேப்பிலை இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, இந்த கறிவேப்பிலை வந்து உங்களுக்கு உடையணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா, இது எல்லாத்தையும் சேர்த்து ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இட்லி பொடி ரெடி ஆயிடும். இது கூட ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில், கருவேப்பிலை, நம்ம குட்டி குட்டி இட்லிய போட்டு, அதுக்கு மேல நம்ம அரைச்சு வச்சிருக்க பொடிய போட்டு எடுத்தீங்கன்னா, சூப்பரான பொடி இட்லி ரெடி ஆயிடும். கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.